ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மாற்றுத்திறனாளி. எனக்கு வீல் சேர் தேவைப்படுச்சுன்றதுக்காக நேற்று மாற்றுத்திறனாளி ஆஃபீஸ்க்கே போனேன். அவங்க என்னோட ஒரிஜினல் ஜெராக்ஸ் எல்லாமே கேட்டாங்க. நான் எல்லாத்தையும் ஒரிஜினல் ஜெராக்ஸ் எல்லாமே என்னோட ஃப்ரெண்டு கூட கொண்டு போனேன். என் ஃப்ரெண்டு தான் எனக்காக வந்தாங்க. அப்போ அங்கே போய் நாங்கள் அவங்க எனக்காக போய் எல்லாமே எடுத்து அப்ளை பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணிவிட்டு அவங்க ஜெராக்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. எல்லா ஜெராக்ஸும் எடுத்துட்டு கொடுக்கும்போது அதில் எல்லாமே இருக்குது. டாக்டரோட சர்டிஃபிகேட் மட்டும் எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு. டாக்டர் சர்டிஃபிகேட்டோடு கொடுத்ததால தான், டாக்டர் என்னை வெரிஃபை பண்ணி கொடுத்ததால தான் எனக்கு யூடிஐடி கார்டு, அப்புறம் மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை எல்லாமே எனக்கு வாங்கிட்டேன் நான். இருந்தாலும் சர்டிஃபிகேட் எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சுங்க. இவ்வளோ டீட்டெயில் நான் கையில் வச்சுருக்கேன். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டாக்டரோட சர்டிஃபிகேட் இருந்தால் தான் உங்களுக்கு வீல் சேர் தருவேன். நான் டாக்டர் சைன் பண்ணி கொடுத்ததால தாங்க எனக்கு யூடிஐடி கார்டு வாங்கியிருக்கேன், புக்கு வாங்கியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் வேண்டாமா, நீ மாற்றுத்திறனாளி தான் சொல்லிட்டு டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் நான் கொடுப்பேன்னா, அப்போ இந்த யூடிஐடி கார்டு, இந்த அடையாள அட்டை எதுக்குன்னு நான் கேட்குறேன். அப்போ நான் போகிற இடத்துக்குலாம் டாக்டரோட சர்டிஃபிகேட்டும் கொண்டு போகணுமா? அப்போ எங்களை மாதிரி மாற்றுத்திறனாளிகள் எல்லா விஷயத்தையும் புறக்கணிச்சா நாங்கள் என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி நான் 2 நாள் வரேன். நான் கிட்டத்தட்ட 28 கிலோமீட்டர் தாண்டி வரணும். செங்கல்பட்டு வரணும். செங்கல்பட்டுக்கு நான் ஏதோ ஸ்கூட்டி வச்சுருக்கேன், வந்துட்டேன். ஆனால் என்ன மாதிரி மாற்றுத்திறனாளி எத்தனை பேர் தினமாங்க கஷ்டப்பட்டு வராங்க. அவங்களாம் அந்த இடத்துல இருந்து விசாரித்து பார்த்தா தெரியும், அவங்க யார் கூப்பிட்டு வரா, எப்படி வராங்கன்னு சொல்லி. ஒவ்வொருத்தவங்க எவ்வளோ பேரோட ஹெல்ப்போடு வராங்க. கூட்டு வரதுக்கே ஆள் இல்லாமலாம் கஷ்டப்பட்டு தான் வரவங்க இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்கள புறக்கணிக்காதீங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மாற்றுத்திறனாளிக்காக பல சலுகைகள் கொடுத்துருக்காங்க. அந்த சலுகைகளை அவங்களுக்கு சரியான முறையில் போய் சேர வைங்க. சின்ன சின்ன விஷயத்துக்காக தயவு செஞ்சு நிராகரிக்காதீங்க. யூடிஐடி கார்டு என் கையில் இருக்குங்க. டாக்டர் சைன் பண்ணி கொடுத்ததால தான் யூடிஐடி கார்டு நான் வாங்கியிருக்கேன். ஆனால் கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க, டாக்டரோட சர்டிஃபிகேட் எடுத்துன்னு வாங்கின்றாங்க. அப்போ இந்த யூடிஐடி கார்டு வேஸ்ட்டா, இந்த மாற்றுத்திறனாளி புத்தகமும் வேஸ்ட்டா? நான் எல்லா டீட்டெயிலும் கொண்டு போய் கொடுத்தும் டாக்டரோட ஐடி அந்த சர்டிஃபிகேட் தான் வேணும்னா, அப்போ எதுக்கு இதெல்லாம்? டாக்டரோட சர்டிஃபிகேட் நாங்கள் ஒரு லேமினேஷன் பண்ணி வச்சு நாங்கள் சுற்றலாமே. இப்படி தயவு செஞ்சு எந்த ஒரு மாற்றுத்திறனாளி ஆஃபீஸ்லேயும் தயவு செஞ்சு மாற்றுத்திறனாளிகளை புறக்கணிக்காதீங்க. அவங்க அந்த இடத்துக்கு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி வரும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்கன்றத அந்த இடத்துல வர மாற்றுத்திறனாளிக்கு மட்டும்தாங்க புரியும். அவங்களோட கஷ்டத்தை தயவு செஞ்சு அதிகப்படுத்தாதீங்க. ஒரு இடத்துக்கு வரணும்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். தயவு செஞ்சு இந்த பதிவை பார்க்குற எல்லாமே ஷேர் பண்ணுங்க. மாற்றுத்திறனாளியோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு எல்லா ஆஃபீஸ்லேயும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.